Hello friends, welcome to my channel Spice of Life. Recently நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என் தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி நிறைய vlog போட்டிருக்கேன். ஸோ என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு குக்கிங் vlog-ஆக தான் இருக்க போகுது. ஹஸ்பண்ட் எறா வாங்கிட்டு வந்தாங்க, பட் உள்ளே வந்து குடல் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே எங்கள் அத்தை போனால் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி சண்டேன்றனால ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்த உடனே அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ 10 வெங்காயத்தை வந்து கட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 4 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருந்தேன். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வெட்டினதும் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து மட்டன் வந்து நைட்டு செய்யறதுக்காக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 8 தக்காளி, 10 வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 8 எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம சைடில் நிறைய வேலை இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே சேர்த்தே செஞ்சுட்டு இருந்தோம். ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சோம். எங்கள் அத்தை ஒரு வேலை அப்படின்ட்டு நான் வந்து தக்காளி கட் பண்ணிட்டு இருந்தேன். வந்து 2 கிலோ அரிசி, நாங்கள் வந்து இண்டியா கேட் அரிசி தான் எடுத்திருந்தோம். ஸோ 2 கிலோ அரிசி வந்து அளந்துட்டோம். 2 பேக்கெட் ஃபுல்லாகவே வந்தது. இந்த மாதிரி சொம்பில் அளந்தால் வந்து தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொம்பில் அளந்துக்கிட்டோம். இது வந்து மட்டன் வந்து பிரியாணிக்கு வந்து வேக வச்சுட்டாங்க எங்கள் அத்தை. மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் இடிக்க முடியுது. இடித்து வச்சாச்சு. இது இஞ்சி வந்து நான் எறாக்காக கட் பண்ணுறேன். ஸோ ஒரு துண்டு இஞ்சியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த மசாலா வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது. ஸோ கொஞ்சம் அரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பட்டை, கிராம்பு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2த்தையும் கட் பண்ணி கழுவி வச்சிருந்தோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 7 பச்சை மிளகா, 2 கீரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து மிளகாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தயிர், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் அந்த ஒரு சொம்புக்கு 2 சொம்பு தண்ணின்னு பிரியாணிக்கு 2 கிலோ அரிசிக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து கொதிக்க வச்சுக்கிறோம். ஏன்னா இதுலேயே போட்டு செஞ்சால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லி தண்ணியை மட்டும் தனியாக கொதிக்க வச்சாச்சு. இது வந்து வேக வச்சுருந்த மட்டன் ஒரு 7 விசில் போட்டு வேக வச்சுருந்தோம். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து கிர்னி பழம், தர்பீஸ் பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே அழகாக கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதும் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சைட் பிரியாணி ரெடி ஆகிட்டு சரி ஓகே எறா ஃப்ரையும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃப்ரை தான். நான் இஞ்சி கொஞ்சம் போட்டு அரைச்சல அந்த இஞ்சி, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே எண்ணெய் சூடானதும் இதை வந்து அப்படியே நம்ம சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக லைட்டாக சீரகம் போட்டோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே இது பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணணும் கிறிஸ்பியாக வர வரைக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிட்டு அரிசியை போட்டுறோம். அரிசியை போட்டு லைட்டாக உப்பு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏதாவது கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை மூடி வச்சாச்சு, கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே வந்து இறால வந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணிலாம் வத்தினப்போ தான் ஃப்ரை ஆகும். தண்ணி கொதிச்சதும் ஒரு ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் உள்ள. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஹை 10 மினிட்ஸ் லோன்னு வேக வைக்க போகிறோம் டைம் பார்த்து. அதுக்கப்புறம் இங்கே வந்து எறா வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா, அப்புறம் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மாடல் சிக்கனும் செய்கிறாங்க, அது வந்து ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. எறா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்தாச்சு. அடுத்து அந்த எறா வறுத்த இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த நான் மசாலா போட்ட சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பட் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து இது என் ஹஸ்பண்ட் ஒரு மாடல் செஞ்சாங்க. இந்த ஹாப்பிமா மசாலா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் மசாலா போட்டு இந்த மாடல் சிக்கன் ஃப்ரை செஞ்சாங்க. அதாவது எப்படின்னா கொஞ்சம் மசாலாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் மசாலாவை அப்படியே மசாலா மட்டும் வச்சுட்டு அந்த இதுலேயும் மிக்ஸ் பண்ணி, அதாவது தண்ணியாக இருக்க மசாலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையாக இருக்க மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த பாப்கார்ன் சிக்கன் மாதிரி வந்தது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம். ஸோ இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் 10 மினிட்ஸ் ஹை 10 மினிட்ஸ் லோ வச்சு கரெக்டாக டைம் பார்த்து ஆஃப் பண்ணிட்டோம். பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பிரியாணி செஞ்சு முடிக்குமே என் தம்பி வந்துட்டான். ஸோ நான் அதுக்கப்புறம் அவ்வளோவா வீடியோ எடுக்கல, ஏன்னா தம்பி ஒய்ஃப் கூடயும் பேசுறதுக்காக போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் எடுத்தேன். இங்கே வந்து தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிட உட்கார வைக்கிறதுக்கு ஸ்வீட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஸ்வீட் என்ன ஸ்பெஷல்னா பால் கடம்பு. இது வந்து சண்டே மட்டும்தான் கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பால் ஆடையில் செஞ்ச ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு எல்லாம் எடுத்து வச்சு விருந்தும் சூப்பராக பரிமாறியாச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் தம்பிக்கு ரொம்ப சூப்பராக மெனு ரெடி பண்ணி பிரியாணி இது பண்ணியாச்சு. டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சதா தெரியல, ஆனால் அவனும் அவன் ஒய்ஃபும் நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என் தம்பி ஒய்ஃப் அப்புறம் என் சிஸ்டரும் வந்திருந்தா. ஸோ என் சிஸ்டர் அப்புறம் எங்கள் அத்தையோட பேரன் அவங்க 4 பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரையும் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு ஒரே கதை பேசி ஜாலியாக எங்கள் அண்ணி வீட்லேயும் எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் சித்தி வீட்டில் பசங்க சித்திலாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் போயிட்டு கதை பேசி மதியானம் ஃபுல்லாக ஒழிச்சு ஈவினிங் அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து சூப்பராக பாயசம் போட்டு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. பாயசமும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வடை போட்டாங்க, கீரை வடை. ஆல்ரெடி கீரை வடை எப்படி செய்யணும் நம்ம சேனலில் இருக்குது. இப்படி தான் என் தம்பிக்கு எங்கள் வீட்டில் விருந்து வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.